சூழ்நிலைகள் எப்போ வேணால் மாறும், எப்படி வேணால் மாறும். இந்த நிமிஷம் தான் நமக்கு நிரந்தரம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 2 பேர் வந்து அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்க காலேஜ்லாம் முடித்து வேலைக்கு போகிற அந்த ஏஜ் வரைக்கும் நல்ல க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவன் ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு பணக்காரன், நல்ல பணம் இருக்குது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, இது கஷ்டம் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னொருத்தவங்க வந்து கஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கையாக இருந்தது. அவனோட சம்பளம் வீட்டுக்கு பத்தாமல் அதிக கடன் இருந்தது, வீட்டையும் பார்க்க முடியாமல் வீட்டுக்கு காசுக்கு செலவு அதிகம் கடன் வாங்கி நிறைய கடன் இருந்தது அவனுக்கு. 2 பேரும் வந்து ஒரே தெருவில் தான் இருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த ஏழைப்பட்ட வீட்டில் வந்து கடன்காரங்க வந்து அதிகமாக சண்டை போட்டு இது மாதிரி ஏன் இவ்வளோ கடன் நீங்கள் கட்டலை, வட்டி கட்டலை அப்படின்னு கத்திட்டு போயிருக்காங்க. தெருவில் இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. அந்த பணக்கார வீட்டு பையன் அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்டு அவனை கூட்ட அட்வைஸ் பண்ணி, இப்படி எதுக்கு நீங்கள் கிட்ட அதிகம் க்ளோஸாக வைக்கிற போகிறேன், அவன்கிட்ட காசு கேட்பான், அவன் கஷ்டம்னா இப்போ நம்ம கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் நம்மக்கிட்ட கேட்பான் போவான், நீ அவன்கிட்ட எல்லாம் அதிகம் வச்சுக்காத என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படியே பேசுறது என்னன்னு பார்க்குறதோட விட்டுட்டான். ஒரு நாள் அந்த எதிரில் விட்ட அந்த ஆண்டி வந்து 2 பேரையும் கூப்பிட்டு, ஏன்ப்பா இப்படி நீங்கள் இருக்கீங்க போகிறீங்க, அந்த அங்கிள் ஆண்டி வந்து நல்லா பழக்கம் சின்ன வயசுலேருந்து, அவங்க 2 பேரும் கூப்பிட்டு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இதுவும் கடந்து போகும், நீங்கள் ஏன் இதே நினச்சிட்டே இருக்கீங்க, உன்னோட கஷ்டம் வந்து இன்னைக்கு மாறி நாளைக்கு சந்தோஷப்படுவ, உன்னோட சந்தோஷம் வந்து நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு மாறி நாளைக்கு நீ கஷ்டப்படுவ, எப்பயுமே நிரந்தரம் உங்கள் நட்பு தான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்களாம். என்னோட இந்த ஸ்டோரி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.